Hi students, how are you? All of you are fine. நானும் வந்து ரொம்ப நாளமாக இந்த நாட்களுக்கு தான் காத்துட்டு இருந்தோம். லாங் டைம் இட்ஸ் பீன். எனிஹவ் 365 days ரன் ஆகிட்டு திருப்பி ஒரு அலுமினி மீட் வந்து நடத்தும் போது லாங் பீரியட் வந்து கிராஸ் ஆன மாதிரி இருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதே மாதிரி தான் இப்போ நானும் வந்து உங்களை மாதிரி நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வரும்போது எங்கள் ஸ்கூலெல்லாம் அலுமினி மீட் நடந்ததே கிடையாது. ஸோ இது என்னோட பர்சனல் அலுமினி மீட்டாக நான் இதை பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து பாஸ்ட்டை ரீகலெக்ட் பண்ணோம்னா 2017, 18, 19 பேட்சஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா கோஆர்டினேட்டராக இருந்திருக்கேன், ப்ளஸ் ஹாஸ்டல் வார்டனாகவும் இருந்திருக்கேன். 2020 ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க கூடயே இருந்து படிக்க வச்ச நாட்கள் எனக்கு ஞாபகம் வருது. 2021 டைம் கோவிட் டைமில் தான் ஃபுல் ஃபிசிக்ஸ் டீச்சராக அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறேன். தென் 2022 ஐ ரிமெம்பர் ரைட் ஃப்ரம் 6th grade to 12th grade நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். 2022 பேட்ச் அண்ட் 2023 பேட்ச் ரைட் ஃப்ரம் 5th grade to 12th grade கன்சிஸ்டண்ட்டாக 8 years 7 years. ஸோ இந்த ரெண்டு பேட்சஸும் வந்து அப்படியே தொடர்ந்து வித்தவுட் ஈவன் லீவிங் அ கேப் ஐ வாஸ் ட்ராவலிங் அலாங் வித் தம். தென் 2024 சிபிசி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அக்கேஷ்னலாக ஆஃப்டர் பொங்கல் டைம் வந்து உங்கள் கூட 2024 பேட்சஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிவிஷனுக்கு உங்கள் கூட ஐ ஹவ் பீன் தேர் ஃபார் யூ அண்ட் ஐ ஹவ் டாட் யூ சம் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஆல்சோ. உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் டேஸ் வந்து அப்படியே மறுமலர்ச்சி ஆகுது. 2010 இருக்கும். when I was 12th grade 2010 நான் 12th படிக்கும்போது அக்டோபர் மாதம் இங்கே நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாருமே பிடி பீரியட் கட்டாயமாக கேட்பீங்க, ஞாபகம் இருக்கா? விளையாட எப்படியாவது விட்டுருங்க, இல்லை சண்டைக்கு வந்து நிற்பாங்க பிடி பீரியட் இல்லைனா. ஸோ எங்கள் இதில் வந்து நாங்கள் அங்கே போய் அப்படி நின்னது கிடையாது. பட் 3:30 to 4 o'clock ஸ்டாண்டர்டாக டெய்லி ஒரு ½ an hour வந்து ஒரு ப்ளே டைம் வந்து இருக்கும். அப்போ நாங்கள் வந்து ஃபுட்பால் ஈவினிங் விளையாடுவோம். ஃபுட்பால்னால் நார்மல் ஃபுட்பால் வச்சுலாம் கிடையாது, கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுற காஸ்கோ பால் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நாங்கள் ஃபுட்பால் வந்து விளையாடிட்டு இருப்போம். நானும் எங்கள் டீம் மெம்பர்ஸ் 12th காமர்ஸ் ஒரு செக்ஷன் தனியாக விளையாடுறோம்னா சயின்ஸ் குரூப் தனியாக வந்து ஒரு ஆப்பனண்ட்டாக நாங்கள் வந்து விளையாடுவோம். என்னோட டெசிக்னேஷன் அப்போ வந்து என்ன இருந்ததுன்னா கோல் கீப்பர்ன்ட்டு ஒரு பொசிஷன் தந்து, நீ கோலை நல்லா டேக்கிள் பண்ணுற, அதை நீ பண்ணு, காஸ்கோ பால் வச்சு பண்ணுறதுனால நீ கோல் கீப்பராக இருக்க, அதை டேக்கிள் பண்ணு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, நானும் வந்து நிறைய கோல்ஸ் வந்து நம்ம டேக்கிள் பண்ணிவிட்டு இந்த இயர்ஸ் வந்து கடந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு அக்டோபர் மாதம் வரும்போது நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். எங்கள் மேக்ஸ் டீச்சர் வந்து இன்பிட்வீன் கிராஸ் ஆகிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து அந்த கோலை வந்து டேக்கிள் பண்ணிட்டு திருப்பி ரீகிக் பண்ணும்போது என்னோடய மேக்ஸ் டீச்சர் மண்டேலே போய் பட்டுடுச்சு. எல்லாருமே வந்து என் டீம் மெம்பர்ஸ், இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க, நான் மட்டும் தான் நின்றுருக்கேன். என்னை காட்டி கொடுக்குறாங்களாம். உடனே வந்து மேக்ஸ் டீச்சர் வந்து அப்படியே மண்டையில் தேய்ச்சிட்டு, ராஜ்குமார் என் மேலே உனக்கு என்ன கோவம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து ஒரே கில்ட், ஏன்னா நம்ம எல்கேஜிலேருந்து படிக்கிறோம், இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிளாக் ரிமார்க் வந்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது அன்றைக்கி ஒரு நைட் எனக்கு தூக்கமே கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்போ நைட்டு சொன்னேன், ஆனால் இப்போ அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. பட் சொன்னாங்க, நீ போய் சாரி போய் கேளு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. தென் மேக்ஸ் பீரியட் வரும்போது நான் போய் அப்பாலஜி கேட்டேன், மேம் சாரி மேம், தெரியாமல் பட்டுடுச்சு மேம், ஐ டிட் நாட் டூ வாண்டட்லி மேம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்புறம் வந்து அவங்க ஒன்று சொன்னாங்க, ராஜ்குமார் எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. மேம் நான் உங்களை என்ன மேம் அடிபட்டிருக்கேன் நல்ல விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைடா ஸ்டாஃப் ரூமில் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சராக நானும் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க வந்து கலந்துரையாடிட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை. நீ வந்து பாலை கிக் பண்ணி என் மண்டையில் அடிச்சியா, உடனே எனக்கு சொல்யூஷன் வந்து கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இட் இஸ் அ அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். பட் அதே மேக்ஸ் டீச்சர் என்னோடய ஸ்கோர்ஸ் வந்து மேக்ஸில் வந்து கம்மியாகும்போது, உன்னால் முடியும்டா, உன்னால் முடியும், யூஆர் ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ், முடியும், யூ கம் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது என்ன பண்ணாங்கன்னா கம்புக்குண்டு அப்போ ஒன்று உண்டு. 2017, 18 பேட்சஸ்க்கு வந்து கம்புக்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது ஒரு கொஸ்டின் பேங்க், அதில் ஒரு 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை வந்து நீ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணு, இப்போ சால்வ் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து காமி, டெய்லி வந்து எங்கிட்ட கரெக்ஷன் வாங்கணும் சாய்ஸ் விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் வாங்கிட்டு, அப்புறம் அதே மேக்ஸ் டீச்சர் தான் இந்த ராஜ்குமாரையும் வந்து 98% எடுக்க வச்சாங்க. ஸோ ஒரு ஆசிரியர்ன்றவங்க வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணிடுச்சுன்னா அதையே வந்து ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி
அவங்களோட மோட்டிவை வந்து டவுன் பண்ணாமல் என்கரேஜ் பண்ண, அவங்களோட பாசிட்டிவ் சைடை பார்த்து என்கரேஜ் பண்ணிருந்தான். அது முதல்ல படித்து என்னோட புஷ்பா மேம் கிட்ட இருந்தான், என்னோடய ஃபேவரட் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் 12th. இப்போ அவங்க நினச்சிருந்தா என்னை கார்னர் பண்ணிட்டு நீ எனக்கு அன்றைக்கி மண்டையில் வந்து அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கார்னர் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். பட் ஷி டிட் நாட் டூ லைக் தட். என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சீடிங் வந்து எனக்கு கரெக்டாக இப்போ அமையுது. இப்போ ப்ரெசண்ட் 2020 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. 2018 நீங்கள் 10th படிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து பர்வீன் சுல்தானான்ட்டு ஒரு மேம் கேஜி கிராஜுவேஷன் டே ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது, வெரி எக்ஸ்ட்ராடனரி பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க வந்து இப்போ ஒரு 2 days முன்னாடி ஒரு லேட்டஸ்ட் ஸ்பீச்னு அவங்கள பற்றி பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட சொந்த பையன் கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து படிச்சுட்ருக்காங்க. அந்த படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஆசிரியர் வந்து சத்தம் போட்டாங்கன்ட்டு என்ன பண்ணுறான்னா, பால் மில்கில் வந்து கலர் பவுடரை வந்து கலந்து ஆசிரியர் வரும்போது வலிக்கி விழணுன்ட்டு டோர் முன்னாடி கொட்டி வச்சுட்டான். இது வந்து இந்த விஷயம் காலேஜ் டீன் வரைக்கும் போயிடுச்சு. எல்லாருமே வந்து இந்த பையனை வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று அவங்க பேரண்ட்டே கூப்பிட்டாங்க. பர்வீன் சுல்தானா மேம் வந்து அலறி அடிச்சு போகிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நேரில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி உங்கள் பையன் பண்ணியிருக்கான், ஆசிரியரை வந்து இப்படி தடுக்கி விழுறதுக்கு வந்து இந்த மாதிரி பால் வந்து கலர் பவுடர் கலந்து கொட்டி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா சாரி, என் பையன் பண்ண தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பாலஜி கேட்குறாங்க. ஸோ அவங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க, அந்த பையன் ஹாஸ்டலில் தான் இருக்கான். 4th year வரும்போது கரெக்டாக வந்து அவங்க வீட்டுக்கு வரான், எல்லாமே முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா படுத்து படுக்கையாக இருக்காங்க. என்னாச்சும்மா அப்படின்னு கேட்க, ஒரு சின்ன இன்ஜுரிடா. அப்புறம் காலில் பார்க்கும்போது பெரிய இன்ஜுரியாக இருக்குது, ஸ்கூட்டியில் வந்து கீழே விழுந்ததுனால பெரிய இன்ஜுரி ஆகிடுச்சு. ஏம்மா நீங்கள் இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து பார்த்துருப்பேனே, டாக்டர் கிட்ட போய் டக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாமே, நீங்கள் இவ்வளோ டிலே பண்ணி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த பையன் கேட்கும்போது அதுக்கு பர்வீன் சுல்தான் மேம் சொன்னாங்களாம், நீ வந்து அன்றைக்கி உன் ஆசானுக்கு வலிக்கு விழணும்னு நினச்சல, அந்த கர்மா வந்து என்னை பாதிச்சுட்டு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்களாம். அதனால் எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து நல்லவங்கள நினைங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. ஓகே, வி ஷுட் திங்க் குட் ஃபார் அதர்ஸ். ஒரு தீயவர்களையும் நன்மையாக்குறது சக்தி நமக்கு உண்டு. எப்படி? அவங்களோட பாசிட்டிவ் சைடை வந்து நம்ம யோசித்து அதை என்கரேஜ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லவங்களாக ஆயிடுவாங்க. சரியா? இதே மாதிரி நம்ம இப்போ ப்ரெசன்ட் ட்ரெண்ட் இருக்கிற கோர்ஸ் வந்து என்னது? எல்லோரும் வேறு வேறு ஸ்ட்ரீமில் இருப்பீங்க, பிஇ சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி, ஐடி, டேட்டா சயின்ஸ். இப்போ லாஸ்ட்டு ஒரு 2024 பேட்ச் எல்லாருமே கேட்டாலே எய்ட்ஸ்ன்றானுங்க. எய்ட்ஸா என்னடா அப்படின்னு கேட்டால் ஏஐடிஎஸ் சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சார். ஓ, மெஜாரிட்டி இவ்வளோ எடுத்துட்டிங்களா, வெரி குட் வெரி குட் அப்படின்ட்டு நம்ம வந்து பூரிச்சு போய் சொல்ல முடியுது. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ட்ரெண்ட் வந்து ஏஐ தான், கரெக்ட் தானே? இப்போது உங்கள் ஃபீல்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஐடி, யார் வந்து பிஎஸ்சி அக்ரி படிக்கிறீங்க, பயோமெடிக்கல் படிக்கிறவங்க, மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க, மெக்கானிக்கல் படிக்கிறவங்க, சிவில் படிக்கிறவங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஏஐ வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும் எல்லா இதுலேயும், முக்கியமாக ஐடி செக்டாரில். இப்போ வந்து ஏஐ வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ சாட் ஜிபிடி எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக? இப்போ வந்து அதில் வந்து என்னென்னா, கிரியேட் அன் ஆப் ஃபார் மீ அப்படின்ட்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே போதும், இட் இஸ் ரெடி டு கிவ் அ ரெடிமேட் ஆப் ஃபார் யூ இமிடியேட்டாக. அந்த லெவலுக்கு டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட், இப்போ வந்து ஒரு 21st century ஸ்கில்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக சி ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கணும், ஜாவா படிச்சிருக்கணும், பைத்தான் படிங்க. முக்கியமாக பைத்தான் எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மெஷின் லாங்குவேஜ் படிங்க அப்படின்னு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து படித்தாலும் ஒரு பெரிய ட்ராபேக் வந்து ஏஐயில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு 2 days முன்னாடி நிறைய பேருக்கு தெரியும், நான் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அந்த ஐஐடி மெட்ராஸில், ஆன்லைன் ப்ரோக்ராம் ப்ளஸ் ஆஃப்லைன் 50-50%. ஸோ என்னோட கிளாஸ்மேட்ஸ் வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணும்போது, எக்ஸாம் டைமில் மீட் பண்ணும்போது உரையாடிப்போம், லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னடா அப்படின்ட்டு. அப்போது ஜோஹோட ஃபவுண்டர் யார்? ஸ்ரீதர் வேம்பு சார். அவங்க வந்து ஒரு 2 days முன்னாடி வந்து ஒரு பிச் மீட்டிங் வந்து ரொம்ப சீரியஸாக நடத்திருக்காங்க. நம்ம வந்து வி ஷுட் கிரியேட் அன் ஆப் டு கிராக் ஏஐ கிராக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணோம். இல்லாட்டி நம்ம ஜோஹோ கம்பெனியவே இழுத்து மூட வேண்டியிருக்கும், எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்ட்டு இது ஒரு சீக்ரெட் மீட்டிங் 2 days முன்னாடி நடந்திருக்கு. இதுக்காக ஒரு 1000 டீம் மெம்பர்ஸ் வந்து ஜோஹோவில் வந்து ஃபார்ம் பண்ணி தனியாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து முறியடிக்கிறதுக்குன்னு தனி ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இது யாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வந்து இழந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பேர் செய்கிற வேலையை வந்து ஒரு ஆள் செய்யுது, கரெக்டாக? சாஃப்ட்வேரில் வந்து நம்ம பார்த்தோம்னா
இப்போ நம்ம வந்து முக்கியமாக கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பேர்ட் டு ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ். கோர் நான் சொல்கிறது சிவில், மெக்கானிக்கல், ஈசி அந்த மாதிரி போகுது, மெக்காட்ரானிக்ஸ் அந்த மாதிரி. இப்போ ஐடியில் நம்ம டேட்டா சயின்ஸ், ஏஐடிஎஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பேக்கேஜில் 1 lakh வரைக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டா வந்து தராங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மெக்கானிக்கல் படித்தவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஐடி தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. காரணம் சேலரி நல்லா கிடைக்குதுன்ட்டு. ஆனால் இப்போ ஒரு ட்ராபேக் நம்ம பார்த்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யார் வந்து கரெக்டாக அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து செய்யலையோ இம்மிடியட்டாக வந்து ஃபயர் பண்ண ரெடியாக இருக்காங்க ஆல் ஐடி கம்பெனிஸ். ஆர் எவர் ஆஃப் தட். இப்போ அதே மாதிரி ஒரு 15 எது வருது ஒரு கெத்து அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம வந்து ஒரு தனக்கான ஃபீல்டு, இப்போ அக்ரி படிச்சுட்டு ஐடிக்கு போகிறாங்க வச்சுக்கோங்க, அது ஒரு கெத்தா? அக்ரி படிச்சுட்டு ஐதர் வந்து அக்ரி இன்ஜினியர் ஆகணும், இல்லாட்டி அக்ரிகல்ச்சரலிஸ்ட் ஆகணும், இல்லாட்டி யூபிஎஸ்சி எழுதி ஒரு சிவில் சர்வீசஸ் போகணும், கரெக்டாக? பட் அப்படி இல்லாமல் ஹை பே கிடைக்குது, ஹை பே கிடைக்க பணம்ன்ட்டு பின்னாடியே வந்து ஓடும்போது நம்மளுக்கு உள்ள ஐடென்டிட்டி வந்து லூஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து நம்ம கோர் ஃபீல்டில் கம்மியான சம்பளம் இனிஷியல் ஸ்டேஜில் வாங்கினாலும் ஆஃப்டர் 5 years நம்ம அதே சேலரி எவ்வளோ ஹைக் ஆகும்? 15,000லேருந்து ஒரு 1 lakh வரைக்கும் ஹைக் ஆகும், கரெக்டாக? அட்வான்ஸ் லெவலில் திங்க் பண்ணியிருக்கணும். நம்ம ஃப்ரெண்டு வந்து ஐடிக்கு போகிறாங்க, நல்ல பே கிடைக்குதுன்ட்டு அவங்க பின்னாடி போயிடக்கூடாது. ஒன்ஸ் நம்ம அப்டேட்டடாக இல்லைன்னா எவ்ரி ஐடி கம்பெனி இஸ் ரெடி டு ஃபயர் அஸ். ஸோ வி ஷுட் கீப் தட் இன் மைண்ட். அதனால் நம்ம ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணுறதுங்க. நான் எதையும் குறை சொல்லலை. ஐ எம் இன்ஃபார்மிங் யூ டு அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் அக்கார்டிங் டு த present generation. Okay, so I would like to end up my speech by saying a small story. Okay, so நம்ம தளபதி ஸ்டைலில் என்ன சொல்லுவோம், குட்டி ஸ்டோரின்னு சொல்லுவோம். ஓகே, yesterday also தல அஜித் குமார் has won a car race. ஓகே, அதுவும் ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி வந்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு வீட்டில் வந்து 2 தங்கச்சிங்க இருக்காங்க. ஓகே, 2 அக்கா தங்கச்சி, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, சரியா? அது நிறைய பேர் வீட்டில் அது கனெக்ட் ஆகலாம். ஓகே, இதை வந்து நான் ஒரு மேகசினில் படித்தேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அக்காவுக்கு ரொம்ப செல்லம். அக்காவுக்கு வந்து எப்போவுமே வந்து ரொம்ப செல்லம், எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, எங்கே கூப்பிட்டு போனாலும் வெளியே போவார். அதே மாதிரி மூத்த பிள்ளையை வந்து உயர்த்தி பேசுவார், 2வது பிள்ளையை வந்து தாழ்த்தி பேசுவார். இது வந்து ஒரு தொடர்கதையாகவே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. இது வந்து செகண்ட் டாக்டருக்கு வந்து தங்கச்சிக்கு சகிக்கவே முடியல. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அப்பா வந்து உடனே இதே மாதிரி வெளியே கூப்பிட்டு போகிறேன்டா, அக்கா வந்து வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணத்துக்கு வந்து நீச்சல் கற்றுத்தரதுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கூப்பிட்டு போகும்போது அப்பாவும் வந்து பேலன்ஸ் இழந்துடுறாரு, அக்கா வந்து மூழ்க போகிற ஸ்டேஜுக்கு போயாச்சு கிணத்துல. உடனே அப்பா வந்து கிணத்து மேலே ஏறி அலறி அடித்து வில்லேஜஸ்லாம் கூப்பிட போகிறாரு, ஊர் மக்களெல்லாம், ஐயா என் பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊர் மக்கள் வர்றதுக்கு முன்னாடி தங்கச்சி வந்து குதிச்சு அக்காவை காப்பாற்றிட்டா. ஊர் மக்கள் எல்லாருமே கை தட்டுறாங்க, எப்படி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் வந்து தலை குனிஞ்சு ஒரு ஷேம்டாக ஃபீல் பண்ணுறாரு, சரி நம்ம பிள்ளையை போய் எப்படி மட்டம் தட்டிட்டோமே அப்படின்ட்டு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கான காலங்கள் வரும். அந்த பிள்ளைகிட்டையும் கேட்குறாங்களாம், எப்படி நீ வந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, அக்காவை நீங்கள் அடிக்கடி வெளியே கூப்பிட்டு போவீங்களே, அப்போ நான் ஒரு ஹாபியாக இந்த ஸ்விம்மிங் எக்ஸசைஸை வந்து கற்றுக்கிட்டேன், அது இந்த டைம் வந்து காப்பாற்றுறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும், மட்டன் தட்டினாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்ச வேலையை வி ஷுட் நாட் லீவ். கண்டிப்பாக நமக்கான கதவு ஒரு நாள் திறக்கும்.